ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எதுக்கு இந்த ஓன் வாய்ஸ் அப்படின்னா, விஜய் டிவியில் வந்து காதல் தோல்வியை பற்றி நீயா நானாலும் ஒரு ப்ரோக்ராம் பண்ணி ஒரு பொண்ணு அழுதுச்சு. அந்த பொண்ணு 9 வருஷம் லவ் பண்ணி அவர் சொன்னதை நான் கேட்காம ஒரு வேலை பண்ணதுனால இன்றைக்கி என்னை விட்டு விலகி போய் 9 மாதம் ஆச்சு அப்படின்னு சொல்லிச்சு. 8 வருஷம் லவ் பண்ணி 9 மாதம் ஆச்சு விலகி போய் அப்படின்ச்சு. இப்போ அந்த பொண்ணு மனசில் எவ்வளோ வலி இருக்குது. காதலுங்கிறது வந்து ஒரு பையனை லவ் பண்ணியோ ஒரு பொண்ணை லவ் பண்ணியோ வர்றதுங்கிறது காதல், அது வேறு. அது ஒரு வகையான அன்பு. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட ரிலேஷன்ஷிப் அப்படி. அது ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ங்கிறது அது ஒரு மாதிரி ஒரு லவ், அன்புங்கிறது தான் நம்ம லவ்னு சொல்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா அம்மா பையன் அம்மா பொண்ணு அப்படிங்கிறது அது ஒரு வகையான லவ். அப்போ அந்த பொண்ணுகிட்ட ஒரு வலி இருக்குது பார்த்திங்களா, கண்ணில் அது ஒரு வலியும் வேதனையும் இருக்குது பார்த்திங்களா. எப்படியாவது ஒன்று சேர்ந்துருவோமா, பேச மாட்டோமா, அவங்க நல்லா பார்த்துக்குவோமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் இது இப்படி சொல்ல வர அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. எனக்கும் ஒரு வலி இருக்குது, அது எப்படி சொல்கிறதுன்னு தெரில. ஆனால் சொல்லணும்னு தோணுது, சொல்கிறேன். என்னால் அழுக முடியல, கதற முடியல, கத்தி பேச முடியல. இன்னும் நம்ம டிஃபைன் பண்ணி யாரையும் நம்ம வாழணும் அப்படின்னு நான் நினைக்கல. நான் யாரோட சார்ந்தும் நான் வாழணும் அப்படின்னு நான் நினைக்கல. ஆனால் என் வாழ்க்கை ஜீரோவில் நிற்கிது. இன்றைக்கி தகப்பை இல்லை, ஹஸ்பண்ட் இல்லை, பசங்க வளர்ந்ததுக்கப்புறம் பிரிஞ்சுட்டாங்க. புரியுதுங்களா? விலகிட்டாங்க, மேரேஜ் பண்ணல, எதுவும் பண்ணல, விலகி போயிட்டாங்க. ஏன்னு கேட்டால், என்ன செஞ்ச நீ, எனக்கு பாசம் இல்லை அப்படிங்கிறாங்க. 5 மாதம் பழகின ஃப்ரெண்டு பாசமாக இருக்காங்களாம்மா. நாம் இத்தனை வருஷம் வளர்த்துன ஒரு தாய் பாசம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கோ சம்பாரித்து யாருக்கோ செய்கிறாங்க. எனக்கு செய்யணுங்கிறது இல்லை. இன்றைக்கி நான் முடியலனாலும் எனக்கு ஒரு மாத்திரை வாங்கி கொடுக்க ஆள் இல்லை, ஒரு டீ வாங்கி கொடுக்க எனக்கு ஆள் கிடையாது. இன்றைக்கி எங்கள் அம்மா இருக்குது என் கூட. ஆனால் எங்கள் அம்மாவுக்கு நான் தான் செய்யணும். எங்கள் அம்மாவுக்கு நான் செய்வேன் நான். ஏன்னா இன்றைக்கி நான் உயிரோடு இருக்கிறதுக்கு ஒரு காரணம் என் அம்மா தான். என் அம்மா இல்லைன்னா இன்றைக்கி நான் உயிரோடு இருக்க மாட்டேன். இந்த இடத்துல உங்களோட நான் வீடியோ பேசிகிட்டு இருக்க மாட்டேன். எனக்கும் வழிகள் இருக்குது, நான் எல்லாம் கடந்து போகணும்னு நினைக்கிறேன். முடிய மாட்டேங்குது, சரிங்களா? ஆனால் யாரோ ஒருத்தருக்கோசரம் இன்றைக்கி என் பையன் ரொம்ப தூரம் விலகி போயிட்டான். ஒரு பொண்ணை லவ் பண்ணி இருந்தால் கூட கல்யாணம் முடிச்சு வச்சிருவேன்னு சொல்லிடுவேன். ஆனால் இன்றைக்கி என் பையன் அதை செய்யலை. என்னை விட்டு ரொம்ப தூரம் ஒரு பையனும் விலகிட்டான், இன்னொரு பையனும் விலகிட்டான். ஆனால் நான் எந்த தப்பும் பண்ணலை. அவங்களுக்கும் நல்லா தெரியும் எந்த தப்பும் பண்ணலைன்னு சொல்லிட்டு. எல்லாமே மணிதாங்க. காசு இல்லைன்னா பெத்த பிள்ளைங்க கூட நம்மளை மதிக்காது. அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்கிட்ட காசு இல்லை, யாரும் நீ மதிக்கலை. நான் இன்னைக்கு கடன் வாங்கி உங்களுக்கு செஞ்சு இன்னைக்கு கடங்காலியாக 6 லட்ச ரூபா கடனில் இருக்கேன். எனக்கு கடன் கட்டுறதுக்கு ஓடுறதுக்கு கூட இன்றைக்கி தெம்பு இல்லை. நான் இப்படியே யோசிச்சு மைண்ட் அப்செட்டில் இருக்கேன். நான் எங்கே போவேன் என்ன ஆகுதில்லை. நான் வேலைக்கு போகிற இடத்த மறந்துடுறேன், பேசுகிறவங்கள்ட்ட மறந்துடுறேன், யார்ட்டையும் நான் பேசுகிறதில்ல. ஓவர் டென்ஷன் ஆகிறேன். நான் பேசாத நிலையே சில இடங்களில் என்னை வேலைக்கு அவாய்ட் பண்ணுறாங்க. ஆனால் பதில் சொல்கிறேன் கேட்குறதுக்கு. ஆனால் சரியான கான்சன்ட்ரேஷன் மறந்துடுது. மைண்ட் அப்செட் ஆகி என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல. என் வாழ்க்கை, எனக்கு வாழணும்னு ஆசை இருக்குது, நிறைய வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு ஆசை இருக்குது. இது டோட்டலாக நம்ம ஃபேமிலினால் அப்செட் ஆகிடுது. அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன்.